இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். உயர்கல்வி பெற்றும் 1.96 மில்லியன் பட்டதாரிகள் தகுதிக்கேற்ற வேலை செய்யவில்லை. புள்ளி விவரத்துறை அதிர்ச்சி தகவல். மலேசியாவில் சுமார் 1.96 மில்லியன் பட்டதாரிகள் தங்கள் கல்வி தகுதிக்கு குறைவான வேலைகளை செய்வதாக புள்ளி விவரத்துறை தெரிவிக்கின்றது. அதாவது உயர்கல்வி பெற்றிருந்தும் பகுதி திறன் அல்லது குறைந்த திறன் கொண்ட பணிகளில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இது கடந்த ஆண்டை விட அதிகரித்துள்ளது என அத்துறையின் தலைவர் டத்தோஸ்ரீ முகமது உசீர் மஹிடீன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இந்த ஆண்டின் 2ஆம் காலாண்டில் வேலைவாய்ப்பு சந்தை தொடர்ந்து வளர்ச்சி கண்டுள்ளது. சுமார் 9.1 மில்லியன் வேலைகள் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் 8.9 மில்லியன் வேலைகள் நிரப்பப்பட்டுள்ளன. இதுவே கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதை காட்டுகிறது. நாட்டின் உற்பத்தி திறனும் வளர்ந்துள்ள போதிலும் திறமைக்கேற்ற வேலைவாய்ப்பின்மை ஒரு பெரிய சவாலாக உள்ளது என முகமது உசீர் மஹிடீன் கூறினார். மாணவி ஜரா கைரினாவின் மரண வழக்கில் உண்மைக்கு மாறான தகவல்களை பரப்பும் சிலரின் போக்கை கண்டித்துள்ளார் காவல்துறை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது கலீத் இஸ்மாயில். சமூக ஊடகங்களில் தனிப்பட்ட பிரபலத்திற்காக போலியான தகவல்களையும் காணொளிகளையும் பரப்புபவர்கள் காவல்துறையின் விசாரணையில் குழப்பத்தையும் தேவையற்ற சிக்கல்களையும் ஏற்படுத்துவதாக அவர் எச்சரித்தார். இதுபோன்ற செயல்கள் பொதுமக்களிடையே அச்சத்தையும் தவறான புரிதலையும் உண்டாக்கி அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சட்டப்படியான வழியில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்த முகமது கலீத் இஸ்மாயில் பொதுமக்கள் காவல்துறையின் செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த ஆண்டின் முதல் 7 மாதங்களில் மலேசிய சுங்கத்துறை 1 பில்லியனுக்கும் மேலான ரிங்கிட் மதிப்புள்ள கடத்தல் பொருட்களை பறிமுதல் செய்து சாதனை படைத்துள்ளது. கடந்த ஆண்டை விட கடத்தல் சம்பவங்களின் எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களின் மதிப்பு 281 மில்லியன் ரிங்கிட் அதிகரித்துள்ளது. இம்முறை சிறிய கடத்தல் சம்பவங்களை விட பெரிய கொள்கலன்களும் அதிக மதிப்புள்ள பொருட்கள் மீதும் கவனம் செலுத்தப்பட்டதே இந்த அதிரடி வெற்றிக்கு காரணம் என சுங்கத்துறை தலைமை இயக்குனர் டத்தோ அனீஸ் ரிசானா முகமது ஜைனுடீன் தெரிவித்தார். மேலும் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய ஸ்கேனர் இயந்திரங்களும் மோப்ப நாய்களும் பயன்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். பணி ஓய்வு பெறும் வயது வரம்பை உயர்த்தும் திட்டம் குறித்து அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். அனுபவமிக்க பணியாளர்களை தக்கவைப்பதற்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இந்த சீராய்வின் முடிவில் இளைஞர்களின் வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய அரசு உறுதி பூண்டுள்ளது. அத்துடன் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளையும் நாட்டு நலனையும் கருத்தில் கொண்டு ஒரு விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறினார். இம்மாதம் 18ஆம் தேதி நகரி சம்பிலான் ஜொலான் தமியாங்கில் நிகழ்ந்த விபத்தில் 23 வயது காவல்துறை அதிகாரி நயீம் முல்லா முகமது அஃபாண்டி உயிரிழந்த சம்பவத்தில் அதிகப்படியான மது அருந்திய நிலையில் வாகனம் ஓட்டி உயிரிழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட லாரி ஓட்டுநர் 27 வயது கே கெல்வின் ராஜ் நீதிமன்றத்தில் தனது குற்றத்தை மறுத்துள்ளார். இவ்விபத்து சம்பவ நாளன்று அதிகாலை 1:25 மணியளவில் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குற்றச்சாட்டை மேஜிஸ்ட்ரேட் நூருல் ஃபர்ஹா சுலைமான் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட போது கெல்வின் ராஜ் அதனை மறுத்துள்ளார். 5000 ரிங்கிட் பிணையில் விடுவிக்கப்பட்ட கெல்வின் ராஜின் வழக்கு விசாரணை எதிர்வரும் அக்டோபர் 16ஆம் தேதி மீண்டும் தொடங்க உள்ளது. பினாங்கில் உள்ள ஓர் அடுக்குமாடி குடியிருப்பை மின்னல் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. குடியிருப்பின் மேல் மாடியிலிருந்து செங்கல் சுவர் இடிந்து விழுந்து கீழே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை சேதப்படுத்தியது. இச்சம்பவம் குறித்து டிக்டாக்கில் டேனியல் சான் என்ற பயனர் பதிவிட்ட காணொலி குடியிருப்பு வாசிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற உயரமான கட்டிடங்களில் மின்னல் தாங்கிகள் பொருத்தப்பட்டிருந்தும் இச்சம்பவம் எப்படி நிகழ்ந்தது என பலரும் அப்பதிவின் பின்னூட்டத்தில் கேள்வி எழுப்பி வருகின்றனர். பினாங்கு தீவின் திமோர் லாவோட் மாவட்டத்தில் உள்ள 3 உணவகங்கள் உடனடியாக மூட உத்தரவிடப்பட்டுள்ளன.
இந்த உணவகங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் உணவுப் பொருட்களை சேமிக்கும் இடங்களிலும் சமையல் அறையிலும் எலி கழிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டதால் உணவகங்களின் மோசமான சுகாதார நிலை கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து 1991 ஆண்டு உணவு நிறுவன துணை சட்டத்தின் கீழ் இந்த 3 உணவகங்களுக்கும் 14 நாட்கள் மூடப்பட உத்தரவிடப்பட்டுள்ளது என பினாங்கு மாநகர்மன்ற பேச்சாளர் தெரிவித்தார். மக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் உணவு நிறுவனங்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.